மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நம்ம சென்ற வகுப்பில் கூட்டாண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதை நினைவுபடுத்திருப்போம். கூட்டாண்மை என்றால் என்ன அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்தோ எல்லோருக்குமாக ஒருவரோ ஒரு தொழிலை நடத்தி அதில் வரும் லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்ள உடன்படும் நபர்களுக்கு இடையேயான உறவு கூட்டாண்மை. இந்திய கூட்டாண்மை சட்டம் பிரிவு 4 அதுதான் சொல்லுது. அதே மாதிரி ஒரு கூட்டாண்மையில் குறைந்தபட்சம் 2 நபர்களும் அதிகபட்சம் 50 நபர்களும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு கூட்டாண்மை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏபி அப்படின்னு சேர்ந்து ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, உடன்பட்டு ஒரு கூட்டாண்மை நடத்திக்கிட்டு வராங்க. அந்த கூட்டாண்மைக்கு கூடுதலாக முதல் தேவைப்படுது. இல்லை, அந்த கூட்டாண்மையை நடத்துவதற்கு நிர்வாக திறமை மிக்க ஒரு நபர் தேவைப்படுது. இப்போ சிங்கிறவர் முதலும் கொடுக்க தயாராக இருக்காரு. அவர் நிர்வாக திறன் மிக்கவராக இருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போ சி கூட்டாண்மைக்கு வர விரும்புகிறாரு. அப்போ இந்திய கூட்டாண்மை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து கூட்டாளிகளும் இசைவு தெரிவித்தால், உடன்பட்டால் புதிதாக ஒருத்தரை கூட்டாளியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஏபி சேர்ந்து நடத்திக்கிட்டு வர கூட்டாண்மையில் சி என்பவர் புதிய கூட்டாளியாக சேர்றாரு. இதற்கு பெயர் கூட்டாளி சேர்ப்பு அப்படின்னு பேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடமும் கூட்டாளி சேர்ப்பு. இந்த பாடத்தில் புதிய கூட்டாளியை சேர்க்கும்போது செய்ய வேண்டிய கணக்கியல் நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் மறுமதிப்பீட்டு கணக்கு, முதல் கணக்கு, கூட்டாளி சேர்த்த பின்னர் நிறுவனத்தினுடைய புதிய இருப்புநிலை குறிப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புதிய கூட்டாளி சேர்ப்பின் போது பழைய ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிடும். புதிய ஒப்பந்தத்தின்படி நிறுவனம் மாற்றி அமைக்கப்படும். இப்போ புதிய கூட்டாளி சேர்க்கும்போது செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பகிர்ந்து தர லாபம், காப்பு மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல் வேண்டும். சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயிக்கணும், நற்பெயரை சரி கட்டுதல், கூட்டாளிகளின் முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின்படி மாற்றி அமைக்க வேண்டும்.